இந்த அஞ்சலிய பத்தின ரகசியங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ எஸ்எஸ்கேவுக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறமா, நான் இத பத்தி பைரவி கிட்ட நான் சொல்லாம இருக்க மாட்டேன். ஏன்னா, என்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா, பைரவி கேட்பா. ஏன் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த விஷயம் தெரிஞ்சும் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க என்கிட்ட இந்த விஷயத்த பத்தி சொல்லல. அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த எஸ்எஸ்கே வந்து பார்த்தீங்கன்னா, அஞ்சலிய பயங்கரமா வந்து மிரட்டி தள்ளிட்டு இருக்காரு. ஏன்னா, எஸ்எஸ்கே இருந்துட்டு அந்த பைரவி கிட்ட சொல்றதுனாலயும் ஒண்ணும் நடக்க போறது கிடையாது. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த அஞ்சலிய வந்து இங்கருந்து அடிச்சு விரட்டுறதுனாலயும், இதுக்கப்புறம் உனக்கு ஹெல்ப் பண்ண மாட்டேன். அப்படின்ற மாரி வந்து சொல்லி அனுப்புனாலுமே வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த எஸ்எஸ்கேவுக்கு ஒண்ணுமே வரப்போறது கிடையாது. ஆனா அஞ்சலி வந்து பார்த்தீங்கன்னா, அஞ்சலிய வந்து தன் கைக்குள்ள வச்சுக்கிட்டா, இந்த என்ன நடக்கும், ஏது நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த எஸ்எஸ்கேவுக்கு நல்லாவே தெரியும். அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த அஞ்சலி அப்படியே உண்டு இல்லன்னு பண்ணிட்டு இருக்காரு. அதுக்கு முன்னாடி என்னவெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி, இப்ப தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த அஞ்சலி வந்து பார்த்தீங்கன்னா, இவ்ளோ நாளா ஆட்டம் போட்டுட்டு இருக்கா இல்லையா? அதாவது நம்ம இலக்கியாவ வந்து ஜெயிலுக்கு அனுப்பி கடைசியில வந்து பார்த்தீங்கன்னா, இப்படிலாம் வந்து பயங்கரமா பண்ணிட்டுருக்கா. ஆனா, கண்டிப்பா ஒரு நாள் சிக்குவா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே தெரியும். அந்த ஒரு நாள் சீக்கிரமா வந்துட்டா எப்படி இருக்கும் அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா, நம்ம இலக்கியா இப்ப ஜெயில்ல போய் கஷ்டப்பட்டுட்டு இருக்க மாரி, அஞ்சலியும் வந்து பார்த்தீங்கன்னா, ஜெயில்ல போயிட்டு கஷ்டப்படணும். அதாவது அவள பத்தின உண்மைகள் தெரிஞ்சா ஜெயில்ல போய்லாம் கஷ்டப்பட மாட்டா. அவ வந்து பார்த்தீங்கன்னா, செத்து பொணமா தான் கெடக்கணும். ஏன்னா, கார்த்திக் அந்த அளவுக்கு வந்து கோவத்துல இருக்க போறாரு. ஏன்னா, அஞ்சலி வந்து பார்த்தீங்கன்னா, செஞ்சிருக்க காரியம் சின்ன காரியம் கிடையாது. மிகப்பெரிய காரியம். நம்ம அதாவது குழந்தைங்க பிறக்க போகுதுன்னு சொல்லிட்டு நம்ப வச்சு ஏமாத்தி கழுத்த அறுக்குறாங்க. அந்த ஒரு காரணம் தான் வந்து பார்த்தீங்கன்னா, மிக பெருசா வந்து இருக்க போகுது. அதாவது இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம கார்த்திக் வந்துட்டு ரொம்ப சந்தோஷமா இருக்காரு. எதனால அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அஞ்சலிய வந்து இதுக்கு முன்னாடி கவர்ன்மென்ட் அதாவது பிரைவேட் டாக்டர்ஸ் 3 பேர் செக் பண்ணி, இந்த மாரி தான் வந்து குழந்தை இருக்கு, ரெட்டை குழந்தை நல்லபடியா இருக்குன்னு சொல்லிட்டு சர்டிஃபிகேட் குடுத்தாங்க. ஆனா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, அஞ்சலிய கவர்ன்மென்ட் டாக்டர் செக் பண்ணி, அதாவது கௌதம் மேனனும், இலக்கிய அண்ணியும் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க எதுக்காக இப்படி பண்ணாங்க? நம்மள அசிங்கப்படுத்துறதுக்காக தான் அப்படி பண்ணாங்க அப்படின்ற மாரி இருந்தாலுமே கூட, அவங்களால ஒரு நல்ல விஷயம் நடந்திருக்குன்னா, அது கவர்ன்மென்ட் டாக்டர் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ குடுத்திருக்கிற ரிப்போர்ட் தான். அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, கார்த்திக் ரொம்ப சந்தோஷத்தோட இருந்துட்டு இருக்காங்க. அதே சமயம் இந்த எஸ்எஸ்கே இருந்துட்டு, நான் கார்த்திக் கிட்டயும், பைரவி கிட்டயும் உண்மைய சொல்ல தான் போறேன் அப்படின்ற மாரி சொல்லும்போது, அதாவது நீங்க சொல்லிடாதீங்க. உண்மைய சொன்னீங்கன்னா, அப்புறம் என்ன அடிச்சு விரட்டிடுவாங்கப்பா. எனக்கு எப்படியாச்சும் காப்பாத்துங்க. உங்க பொண்ணு மாரி தானே நானு. அப்படி இப்படின்ற மாரி வந்து சொல்லும்போது, இங்க பாரு அஞ்சலி, நான் சொல்றத கேட்டேன்னா, நான் வந்து இப்ப கார்த்திக்கிட்டயோ, இல்ல அந்த பைரவி கிட்டயோ சொல்றது கிடையாது. இல்ல அப்படின்னா, கண்டிப்பா நான் சொல்லிடுவேன். அப்படின்ற மாரி வந்து சொல்ல ஆரம்பிச்சுறாங்க. அப்படி என்ன அந்த அஞ்சலியால ஆகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி 30% கேட்டிருந்தவரு, இப்போ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மொத்த சொத்துலயும் அதாவது ஒரு 90% எனக்கு வேணும். நீ வந்து பார்த்தீங்கன்னா, இன்னும் 10%ல உன் புருஷனும் நீயும் வச்சுக்குவீங்களோ, இல்ல கௌதம்க்கு குடுப்பீங்களோ, இல்ல ஐஸ்வர்யாவுக்கு குடுப்பீங்களோ, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு தெரியாது. ஆனா 90% 90% வந்து பார்த்தீங்கன்னா, மொத்த சொத்துலயும் எனக்கு வேணும். குறிப்பா வந்து பார்த்தீங்கன்னா, கௌதமோட வீடு, அதே மாதிரி கௌதமோட ஆஃபீஸ் இது எல்லாமே எனக்கு வேணும். அப்படின்ற மாரி இந்த அஞ்சலி கிட்ட இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னா, அஞ்சலியால மட்டுமே தான் இது எல்லாத்தையுமே செய்ய முடியும் இல்லையா? அந்த ஒரு காரணத்தினால கண்டிப்பா அஞ்சலி இப்போ வசமா சிக்கிக்கிட்டா. இப்போ முடியாதுன்னு சொல்லிட்டு வந்து சொன்னாலும், அஞ்சலிய பத்தின ரகசியத்த சொல்றதுக்கு இந்த எஸ்எஸ்கே ரெடியா இருந்துட்டு இருக்காரு. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்ப தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.